நாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு காலக்கெடு விதிப்பு. இலங்கை ஆட்பதிவு திணைக்களத்தின் விசேட அறிவித்தல். முன்னாள் அமைச்சரின் மருமகனுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் வலைவீச்சு. 17 வருடங்களின் பின்னர் அகற்றப்பட்ட சோதனை சாவடிகள். யாழில் வேட்பாளர் ஒருவர் திடீர் கைது. நாட்டு மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபைகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் அமைப்புகள் மற்றும் அரசு நிர்வாகிகள் ஆகியோரின் தற்பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்களை டிசம்பர் மாதம் 30ஆம் திகதிக்குள் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதிக்குள் அவைகளை அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 நவம்பர் 14ஆம் திகதியன்று ஆட்பதிவு திணைக்களத்தின் ஒருநாள் சேவை உட்பட அனைத்து பொது சேவைகளும் இயங்காது என்று திணைக்களம் அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளது. அன்றைய தினம் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளதால் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் தேர்தல் கடமைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் குறித்த சேவைகள் நடைபெறாது என அந்த திணைக்கள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் மருமகன் என கூறப்படும் கார் வியாபாரி ஒருவரை கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சட்டவிரோதமாக ஒன்றிணைக்கப்பட்ட BMW கார் மற்றும் பதிவு இலக்கம் இல்லாத மிட்சுபி ரக ஜீப் ஒன்றையும் வைத்திருந்த குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக அனிவத்தையில் உள்ள அவரது வீட்டிற்கு காவல்துறை பல்லடவைகள் சென்றதாகவும் ஆனால் அவர் வீட்டில் இல்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கண்டி நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக விமான பயண தடை காவல்துறையினரால் நேற்றைய தினம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட 2 வாகனங்கள் தொடர்பிலான நிபுணர் அறிக்கைகளை அவரது வீட்டில் வைத்து பெற்றுக்கொண்டதன் பின்னர் குறித்த BMW ரக கார் ஒன்றினை தயார் செய்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஆனையிறவில் கடந்த 17 வருடங்களாக அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடி நேற்று செவ்வாய்க்கிழமை அகற்றப்பட்டது. யாழ்ப்பாணத்திற்கான ஒரே ஒரு தரைவழியான ஆனையிறவு வரலாற்று காலம் தொட்டு முக்கியத்துவம் பெற்ற இடமாகும். இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் 1952ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த காலப்பகுதியில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டு சோதனை சாவடியும் இயங்கி வந்தது. வரலாற்று காலம் தொட்டு போர் மற்றும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆனையிறவை 2000ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த இராணுவ முகாமும் சோதனை சாவடியும் அகற்றப்பட்டன. இறுதிப் போர் நடவடிக்கையின் போது ஆனையிறவை 2008ஆம் ஆண்டு இராணுவம் மேல கைப்பற்றியது. இதன் பின்னர் கடந்த 17 வருடங்களாக இயங்கி வந்த சோதனை சாவடியே தற்போது அகற்றப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஒருவர் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வைத்து 49 வயதான சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சாவகச்சேரி பிரதேசத்தில் வசிக்கும் நபரொருவர் காவல் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குருநகரை சேர்ந்த குறித்த வேட்பாளர் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக ஒருவரை ஏமாற்றி 5 லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில்
ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடைந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய ஊவா, தென் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.